ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆடி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆடி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களினுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடக ராசியிலே சூரிய பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே கேது பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆடி மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மிதுன ராசியிலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் ஆடி மாதம் 15ஆம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆடி மாதம் 16ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆடி மாதம் 17ஆம் தேதி சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். ரிஷப ராசி. ராசியிலே விரயஸ்தானாதிபதியும் கடத்திரஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு புதிய முயற்சிகள் எடுப்பதாக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசனை பெற்று வருவதே மிகவும் நல்லது. உங்களுடைய அவசர செயல்பாட்டாலும் தன்னிச்சையாக எடுக்கும் முடிவாலும் உங்களுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. சாதுரியமாக கையாள்வது மிகவும் நல்லது. தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே தனங்குடும்ப பாகிஸ்தானாதிபதி இம்மாதம் முற்பகுதியிலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் பிற்பகுதியிலே தைரிய வீரியஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இந்த மாதம் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பணப்பரவுகள் தாராளமாக கிடைக்கும். உங்கள் பேச்சிலே ஒரு தெளிவிருக்கும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். இளைய சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்கள் சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு சுப செய்திகள் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. இம்மாதத்துடைய பிற்பகுதியிலே ராசிநாதன் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அவர் பயணம் செய்வதும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலும் தைரிய வீரியஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்வதாலும் குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு திட்டமிடுவீர்கள். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு நிறைந்திருக்கும். சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைந்திருக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இந்த மாதம் சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதும் களத்திரஸ்தானாதிபதி ராசியிலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோனி நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. கூட்டுத்தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை விரயஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார்.
பாதகாதிபதி சனீஸ்வர பகவானும் பார்வையிடுகிறார். தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லையேல் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. பாக்கியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். சில தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். சிலருக்கு வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். தொழில் ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். குருவினுடைய பார்வையில் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. மூத்த சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாத செலவுகள் உங்களை தேடி வரும். செலவுகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.